உத்திரத்தை அன்னைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி வந்து அந்த கும்பிடுறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு கோயில் குலதெய்வ கோயிலா இருந்திருக்கும். இப்போ அங்க போக முடியறதால பிடிமண் கொண்டு வந்து தங்கள் வசிக்கிற பகுதிக்கு பக்கத்துல பக்கத்துல போட்டு பல சாஸ்தா கோயிலா இன்னைக்கு இருக்கு, குலதெய்வ கோயிலா இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க இது இந்த தலைமுறை கடந்து நீங்க வந்து அப்படியே ஆதியை பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே ஒண்ணு சொரிமுத்தையன் கோயில்ல இருந்து வந்திருக்கும், இல்ல இந்த பூவுடையார் சாஸ்தா கோயில்ல இருந்து தான் போயிருக்கும். இன்னைக்கு நீங்க வந்து பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு போனீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இங்க வந்து ஜாதிய பாகுபாடுகள் இன்னைக்கு தமிழ் குடிக்குள்ள இருக்கு. ஆனா அத்தனை பேரும் நீ தமிழ் குடிக்குள்ள எத்தனை ஜாதி இருக்கோ எந்த கோயிலுக்கு போனாலும் உன் கோத்திரம் என்ன குலம் என்னன்னு பிரிச்சு பார்க்கும். ஆனா ஆசிவக கோயில்கள் மட்டும்தான் ஒண்ணு சேர்க்கும். இப்ப இந்த கோயில்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு ஜாதிய பாகுபாடு, நான் ஆண்ட ஜாதி, நான் இந்த ஜாதி, கீழ் ஜாதி, மேல் ஜாதின்னு. ஆனா அம்புட்டு பேரும் பார்த்தீங்கன்னா லைனா இலை போடுவான். ஒரே இலையில வேணா அவனுக்கு வந்து நிக்கிறதுக்கு தயக்கம் இருக்கும். இப்ப இப்படி இங்க இருக்காருன்னா ஐயனாரு மலை மேல உச்சியில இருக்காருன்னா கீழே லைனா இங்க ஒரு ஜாதி, இங்க ஒரு ஜாதி, இங்க ஒரு ஜாதி, அங்க ஒரு ஜாதின்னு எல்லாம் போட்டுட்டு தமிழ் குடியில இருக்கிற அத்தனை குடிகளும் போட்டுட்டு என் குலசாமின்னு அந்த ஒருத்தனை தான் கும்பிடுவான். இது எதை காட்டுது? அம்புட்டு பேரும் ஒன்னா இருந்த பேரும் தான் இன்னைக்கு பிரிஞ்சு கிடைக்குங்கன்னு தானே காமிக்குது. இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் மக்கள் போய் கூடி நின்று அங்க இது குலசாமின்னு கும்பிடுறான். 2800 வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்னு தொல்லியலே சொல்லுது இல்ல, சமணதுன்னு வச்சுட்டீங்கல்ல. ஒரு ஜெயின் அந்த கோயிலுக்கு வரானா இது வரைக்கும்? இந்த 2008 ஆண்டுல 2800 ஆண்டுகள்ல ஒரு ஜெயினர் வந்து இந்த ஐயனார எங்க சாமின்னு கும்பிட்டது உண்டா? அந்த பக்கம் வந்தது உண்டா? அப்புறம் எப்படி சமணம்னா அவங்களுக்கு எப்படி சொல்றீங்க? இதை வந்து நான் கொல்லிமலையிலையும் சொல்ல முடியும். கொல்லிமலை சமணாண்டி பாட்டன்னே இருக்கான் ஐயனார் மலை உச்சியில. ஒரு ஜெயினம் போனது உண்டா? அம்புட்டு தமிழ் குடிகள் தான் வந்து அங்க வந்து என் குலசாமின்ட்டு வந்து அவனை கேட்காத எதையுமே செய்ய மாட்டாங்க. காட்சி கொடுக்கறது, சாட்சி சொல்றது, வாக்கு சொல்றதுன்னு இந்த சாமி அவ்வளவு செய்யும். இப்ப நீங்க தான் கேட்கணும், இந்த சமணம்னா யாருக்கு ஆனதுன்னு. இவ்வளவு சாதிய பாகுபாடு எதுவும் பார்க்காம ஒரு சமத்துவமான மதமா வந்து ஆசீவகம் இருந்த போதும், ஒரு வாழ்வியலா இருந்த போதும், எதனால இந்த ஆசீவகம் ஒடுக்கப்பட்டது? ஆசீவகம் ஒடுக்கப்பட்டதுக்கு வர்ணாசிரமம் தான் காரணம், முதல் காரணம். 2வது மூட நம்பிக்கைக்கு எதிரானது ஆசீவகம். ஆனா இன்னைக்கு உலகம் மூட நம்பிக்கைக்குள்ளும் வர்ணாசிரமத்துக்குள்ளும் மூழ்கி கிடக்குது. அதுதான் இதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். பொதுவா வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு கருத்து வைப்பாங்க, இந்த இந்து மதத்துல இருக்கிறதுலாம் பிற மதத்துல இருந்து கவர்ந்து கொண்ட கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆசீவகத்துல இருந்து கவர்ந்து கொண்ட கடவுள்கள் யாராவது இருக்காங்களா? ஆசீவகத்துல வேற மதத்துல இருந்து வந்த கடவுளா? ஆசீவக கடவுள்களை, ஆசீவக அந்த ஐயனார்களோ இல்ல மற்ற கடவுள்களை கவர்ந்து கொண்ட கடவுள், இந்து மதத்துக்குள்ள கவர்ந்து கொண்ட கடவுள் ஏதாவது? இந்து மதம்னு சொல்லக்கூடிய இதுல இருக்கிற அம்புட்டு வந்து ஆசீவகத்துல இருந்து போனது தானே. எப்படி நீங்க உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்காங்க, எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்காங்க, வெளிநாட்டுல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்த மதங்கள்லாம் கூட எடுத்துக்காங்க. ஆசீவகத்துடைய வண்ண கோட்பாடு எல்லா மதத்திலயும் இருக்கும். அவங்க கடைபிடிக்கிறது அத்தனையும் இதுல இருந்து இருக்கிறதான் கண்டுபிடிப்பாங்க. நீங்க வந்து இப்போ கடவுள்னு ஒருத்தர் சொல்லிடுறீங்க, உங்களுக்கு கிழமை எதுக்கு, வண்ண உடை எதுக்கு, இதெல்லாம் ஆசீவகம் சொன்னது தானே. இப்ப இந்து மத கடவுள் இருக்கட்டும், எந்த சாமியினாலும் எடுத்துக்காங்க. ஆசீவகம் என்ன சொல்லுது? மெய்யியல் சமயம் இல்லையா? ஐம்பூதங்களையும் நவக்கோள்களையும் அடிப்படையாக வச்சு ஆசீவக சமயம். நீங்க அதை ஏத்துக்கல. இப்ப நாங்க வந்து அணு கோட்பாடுன்றோம், இயற்கைன்றோம், இயற்கையோடு இயற்கை ஆன்றோம், நாங்க பஞ்சபூதங்களோடு ஐக்கியமாயி நிற்கிறோம், நவக்கோள்களோடு ஐக்கியமாயி நிற்கும். நீங்க வந்து எங்க சாமி தான் உலகத்தை படைச்சாருன்னு சொல்றீங்கல்ல. அவருக்கு எதுக்கு திதி, அவருக்கு எதுக்கு நட்சத்திரம், அவருக்கு எதுக்கு நாள், அவருக்கு எதுக்கு மாசம்? எந்த சாமிக்காவது திதி பார்க்காம, நாள் பார்க்காம, கிழமை பார்க்காம, நட்சத்திரம் பார்க்காம ஒரு சாமி உண்டா? ஒரு நிகழ்வு உண்டா? அப்ப இதெல்லாம் கோள்கள் அடிப்படையா வச்சு தானே. அப்ப இந்த திதி நாள் எல்லாமே கோள்கள் அடிப்படையா வச்சு தானே. அதுவும் ஆசீவக கோட்பாடு. ஆசீவகம் தானே. சரி, வேள்வியை வளர்க்குறீங்க, வேள்வி நடத்துறீங்க, யாகம் வளர்க்குறேன்றீங்க, கணபதி ஓமம், அந்த ஓமம், இந்த ஓமம்னு பண்றீங்க. அவர் தானே படைச்சாரு, அவருக்கு நீங்க ஒரு பூஜையை நடத்துறீங்க. அதுல எதுக்கு வந்து நவக்கோள்களுடைய ஆற்றல் பெற்ற 9 சமித்து குச்சின்னு எதுக்கு 9 கோள்களுக்கான குச்சை போடுறீங்க? நவ தானியத்தை ஏன் போடுறீங்க? பஞ்சபூதத்துக்கான ஆற்றல் பெற்ற கஸ்தூரி, கோரோஜனை, புனுகு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம்ன்ற 5 பொருட்களை ஏன் போடுறீங்க? கடவுள் இல்ல. அப்ப இது மட்டும் இல்ல, நட்சத்திரம் 27, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அப்போ 27 × 4 108. அப்ப அந்த 108 குறிக்கிறதுக்கு 108 மூலிகை பொருளை ஏன் போடுறீங்க?
இல்லாம வளர்க்க வேண்டியதானே, சாமியை கூப்பிட வேண்டியதானே. அப்ப இதெல்லாம் மெய்யியல் இல்லையா? என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு சரியா புரியல. இதெல்லாம் வந்து அவங்க ஹோமத்துல போடுறாங்க. அது இந்து மதத்தின் மரபுகள்ல ஒண்ணு. ஹோமம் இந்து வளர்க்கறது. மதத்தினுடைய மரபு இல்ல, கோள்களை அடிப்படையாக வைத்தது. பிரபஞ்சத்துல இந்த பறவெளியில இருக்கிற ஆற்றல்களை இங்க நிலை கொள்ள செய்யறதுக்கு ஒரு சில வாழ்வியல் முறைகளை ஆசிவகம் வகுத்து கொடுத்தது. அத உங்களுக்கு புரியுற மாதிரி அப்ப சொல்லணும்னா, இந்த வேள்வியும் ஆசீவக முறைதானா? ஆமா. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தமிழர்கள் மரபுல அஞ்சரை பெட்டி எல்லா வீட்லயும் உண்டு. அஞ்சரை பெட்டினா என்ன? சமையல் பண்றப்போ ஒரு 5 பொருள் இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் அஞ்சரை பெட்டி. 5 அறை பெட்டி, 5 பொருள். இந்த 5 பொருளும் வீட்டுல ஒழுங்கா போட்டு சமைச்சு சாப்பிடுற வரைக்கும் நோய் இல்லை. இந்த பெட்டியை தூக்கி தூரம் ஒதுக்கிட்டோம். இன்னைக்கு ஏறக்குறைய இப்ப நம்ம உட்காந்து 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா ஆய்வு சொல்லுது 3 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தருக்கு இன்னைக்கு சுகர் பிபி இருக்குன்னு. இன்னும் 5 வருஷம் 6 வருஷத்துல 2 பேருக்கு சுகர் பிபி வந்துடும். ஏன்? இந்த அஞ்சரை பெட்டி போனதுனால, ஆசிவகம் போனதுனால. அஞ்சரை பெட்டி போகல, ஆசிவகத்தை நீங்க ஒழிச்சிங்க, அஞ்சரை பெட்டியும் ஒழிஞ்சிட்டு வாழ்வியல் இதுவாயிட்டு. அப்ப என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை. இன்னைக்கு அண்டம் பிண்டம் 5 பூதங்களால் ஆனது தான் இந்த அண்டமும் இந்த பிண்டமும். அப்போ இந்த 5 பூதங்களாலான இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு உருவம் வேணும் இல்லையா? அந்த உருவம் சந்திரன் தருது. தாய், நீங்க கருவுல பிண்டமா உருவாகுறீங்க. உருவாகி அது வெளியே வர்றப்போ தாயை போல் இருக்கு, தாய் மாமனை போல் இருக்கு, பாட்டியை போல் இருக்குன்னு இந்த உருவம் தர்றது சந்திரன். அதுக்கு உயிர் தர்றது சூரியன், தந்தை. அப்போ இப்ப இந்த 7 கோள்கள்ல இது ரெண்டும் பிரிஞ்சிட்டுனா, இந்த ரெண்டையும் நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா, சந்திரன் சூரியனை ஒதுக்கிட்டீங்கன்னா மிச்சம் 5 வருதா? இதான் 5 ஆற்றல். இந்த 5ல அண்டம் பிண்ட ஆதி அந்தம்னு விட்டுட்டா நடுவில் இருக்கிறது, அதாவது ஏறக்குறைய உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணி, பூமி. இந்த 5ஆல் ஆனது தானே இந்த அண்டம், இந்த பிண்டம். அப்போ இதுல வந்து ஆதியும் அந்தத்தையும் விட்டீங்கன்னா காற்று, நெருப்பு, தண்ணி, இந்த 3ம் அண்டத்துல சமநிலையில அது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருந்ததுன்னா அண்டத்துல பிரச்சனையே கிடையாது. இது 3த்துல ஏதாவது ஒண்ணு கூடுது குறையுதுன்னா அப்பதான் அண்டத்துல பிரச்சனை. இந்த 3ம் உங்க பிண்டத்திலையும் சரியா இருக்க வேண்டிய விதத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் இல்லை. இதே தானே இந்து மதமும் சொல்லுது. எது? நீங்க சொன்ன கருத்து, நீங்க மூட நம்பிக்கைக்கு எதிரானது ஆசீவகம். இப்ப நீங்க சொல்றீங்க உயிர் கொடுக்கறது சூரியன், உருவம் கொடுக்கறது சந்திரன் சொல்லும்போது இதேதான் நீங்க ஆசீவகம் எதிர்க்கும் வைதிக மதமும் இதே தான் சொல்லுது. இப்போ வைதிக மதமோ இந்து மதமோ சொல்லுது. எப்ப சொல்லுது? இந்து மதம்ன்றது வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து கொடுத்தது. நாங்க வந்து கோள்களை அடிப்படையா வச்சு இதை சொல்றோம். நீங்க கடவுள்ல படைச்சாருன்றீங்க. அந்த பேர் வேணா வெள்ளைக்காரன் கொடுத்ததா இருக்கும். அந்த மரபு, அந்த வழிபாட்டு முறை அது ரொம்ப காலமா இருக்குதுல்ல. நீங்க சொல்றதெல்லாம் அங்கேயும் பொருந்தி போகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னது கோள்களை சொல்றேன், பஞ்சபூதங்களை சொல்றேன். இதால் ஆனதுதான் இந்த உலகமும் மனிதர்களும் சொல்றேன். ஆனா இந்து மதத்துல அதை சொல்லலையா, கடவுள்ல படைச்சாருன்னு சொல்றீங்க. வைதிகர்கள் வந்து கடவுளே சொல்லலையா, அவங்க வேதங்களை தான் முதன்மைப்படுத்துறாங்க. எது? வைதிகர்கள் அவங்க வேதங்களை முதன்மைப்படுத்துறாங்க. வேதங்களை மறுப்பவங்களை தான் அவங்க நாஸ்திகர்கள்னு சொல்றாங்க. வேதங்கள்னா என்ன? ரிக்யஜுர் சாமதர்வன வேதங்களை சொல்றாங்க. அது வந்து மந்திரங்களை அடிப்படையா வச்சது தானே. இப்போ வேதங்களை சொன்னாலும் இந்த கோள்களும் பூதங்களும் தவிர்த்து என்ன நடக்கும்? இது மெய் இல்லையா? இது சார்ந்து தானே வாழணும். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப இந்த 3ம் உங்க உடல்ல குறையிறப்போ மாறுபடுறப்போ நோய் வருதுன்னு. இது மாறாம இருக்கிறதா இந்த அஞ்சரை பெட்டி. அதுல இருக்கிற பொருட்களை போட்டுதுன்றப்ப இந்த உடல்ல சமநிலை கூடுற குறையதை அது சமன்படுத்தும். நோய் பெரிய அளவுல இல்லாம இருந்தாங்க. அப்போ இது வந்து இது வந்து இயற்கையோடு இயற்கையாய் நம்ம வாழ்வை அமைத்து கொண்டால் பஞ்சபூதத்தோடு நவக்கோள்களோடு அறிந்து புரிந்து நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கிறப்போ சமூகத்திலையும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க அவங்களும் வேதத்தை சொல்றாங்க, இதைத்தானே சொல்றாங்க அப்படின்னு. கோள்கள் அடிப்படையில பிறந்த உங்களுக்கும் பஞ்சபூத அடிப்படையில பிறந்த உங்களுக்கும் வர்ணாசிரமம் எப்படி வரும்? ஏற்றத்தாழ்வு எங்க இருந்து வரும்? நீங்க அதை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்போ இதுல எங்க வருது ஏற்றத்தாழ்வு? அப்போ அவங்க வந்து இத சொல்லிக்கிட்டே வேற ஒண்ணு அவங்க கட்டமைக்கிறாங்கன்றது தானே அதனுடைய பொருள். ஆசிவகம் அதுக்குள்ள போகாது. சிலப்பதிகாரத்துல எங்கேயோ ஆதிநாதர் அப்படின்ற சிவனை வந்து வைதிக மதம் எடுத்துக்கொண்டது அவர்களுடைய கடவுளா.